A very good morning and welcome to our daily devotion. Today we'll be looking at Proverbs chapter 10 verse 3 and 5. So first verse 3 and 4ல பார்க்கும்போது என்ன சொல்றாருன்னா சாலமன் என்ன சொல்றாருன்னா ஆண்டவர் வந்து பரிசுத்தவானுக்கு வந்து ப்ரொவைட் பண்ணுவார், அதாவது தேவைகளை பார்த்துப்பார். பொல்லாதவனுக்கு வந்து காலியாக விட்டுருவார், எதுவும் கொடுக்காம வச்சிருப்பார். அதுக்கடுத்து என்ன வார்ன் பண்ணுறாரு, சோம்பேறியாக இருந்தால் உங்களுக்கு பாவர்ட்டியில் போவீங்க, அது நீங்கள் ஒழுங்காக புத்தியாக நடந்தால் உங்களுக்கு சொத்தோட ஆண்டவர் பார்த்துப்பான்னு சொல்கிறார். அதுக்கடுத்து கடைசியில் ஒரு ஞானமுள்ள பிள்ளை வந்து சம்மர் சீசனில் கேதர் பண்ணுவாங்க, ஹார்வெஸ்ட் சீசனில் வந்து தூங்குறத வந்து அகெயின் பொல்லாதவன்னு சொல்கிறாரு. ஸோ அதாவது வெரி சிம்பிள் தான். இதுலேருந்து நம்ம என்ன டேக்அவே, அகெயின் நம்ம இதே இது மாதிரி முன்னாடியே பார்த்துருக்கோம். அதாவது டிபெண்டிங் ஆன் பீப்புள், யூ மே பி அட் அ டைம் வேர் யூ ஆர் ஹார்வெஸ்டிங் ஃப்ரூட்ஸ். அதாவது ஹார்வெஸ்டிங் ஃப்ரூட்ஸ்னால் இப்போ வந்து உங்களுக்கு வெண்மையாக இருக்கும், அதாவது யூ வில் பி ஃப்ளரிஷிங், அதாவது உங்களுக்கு வந்து பண பிரச்சனை இல்லாமல் இருக்கலாம், அதாவது வேலையிலேருந்து நல்ல சம்பளம், அதுக்கடுத்து உங்கள் ஃபைனான்ஷியல் நீட்ஸ் அண்ட் மெட்டீரியலிஸ்டிக் நீட்ஸ் எல்லாம் ஆண்டவர் உங்களை பார்த்துக்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையிலுக்கு தான் இந்த மாதிரி ஒரு வசனம் சாலமன் சார். அதே இது நம்ம முன்னாடி பார்த்துருக்கோம், சின்ன ரீகேப் மாதிரி தான். ஸோ பேசிக்கலி அதாவது உங்களோட தேவைகள்லாம் ஆண்டவர் சந்தித்து எக்ஸ்ட்ரா இருக்கிற நேரத்தில் என்ன சொல்கிறார் சாலமன்னா, அதை நம்ம டெலிஜென்ட்டாக, அதாவது புத்தியாக பத்திரமாக பார்த்துக்கணும்னு சொல்கிறாரு. அதாவது சோம்பேறியாக அதை வேஸ்ட் பண்ணாமல், ஸோ அது இது வந்து ஆளுக்கு வேறலாம் இன்வெஸ்ட் பண்ணலாம், இல்லை பேங்க் அக்கௌண்ட்டில் சேவிங்ஸ் பண்ணலாம், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. அதையும் என்ன சொல்கிறாங்க இதில் வந்து, இந்த மாதிரி எக்ஸஸாக இருக்கிற டைமில், இந்த மாதிரி நிறைய இருக்கிற டைமில் வந்து அகெயின் அந்த நிறைய கொடுக்குறதே ஃபஸ்ட்டு ஆண்டவர் தான். சில பேர் என்ன பண்ணுவாங்க, நிறைய இருக்குன்னு என்ஜாய் பண்ணுவாங்க, நிறைய இருக்குன்னு வேஸ்ட் பண்ணுவாங்க, நிறைய இருக்குன்னு செலவு பண்ணுவாங்க. அதில் இந்த இடத்துல என்ன சொல்கிறாருன்னா, அதை வந்து நம்ம யோசிச்சுட்டு ஞானத்தோடு செலவு பண்ணணும். எல்லாத்தையும் செலவு பண்ணாமல் ஒரு லிமிட்டோடு செலவு பண்ணிட்டு மிச்சம் எல்லாத்தையும் நம்ம இருக்கிற டைமில் ஏன்னா சொல்ல முடியாது எப்போ இருக்கும் எப்போ இருக்காதுன்னு சொல்ல முடியாது. எஸ்பெஷலி இந்த டைமில் இப்போது கரண்ட் வேர்ல்டோட சிச்சுவேஷன் பார்த்தா, வித் ஹவ் ஏஐ எப்படி டெவலப் ஆகுது, அண்ட் வேலைகளில் எத்தனை பேர் வேலையிலேருந்து தூக்கிட்டே இருக்காங்க, எல்லா வேலையும் என்ன கம்ப்யூட்டருக்கே கொடுத்துட்றாங்க. அப்படியே 1000, 2000, 3000 ஒவ்வொரு பெரிய பெரிய கம்பெனிலேருந்து அசால்ட்டாக அப்படியே வேலையிலேருந்து தூக்குறாங்க. ஸோ வேலை டிமாண்ட் குறைஞ்சிக்கிட்டே இருக்குது, சொல்ல முடியாது. ஸோ இப்போ இருக்கிற செழிப்பான காலத்தில் என்ன பண்ணணும்னா, நம்ம அதை யூஸ் பண்ணிவிட்டு ஞானத்தோட இருக்கிற எக்ஸ்ட்ராவை ஞானத்தோட பத்திரமா வச்சிக்க மட்டும் இல்லாமல் டெலிஜென்ட்டாக நம்ம என்ன பண்ணணும், அதை இன்வெஸ்ட் பண்ணலாம், இல்லைன்னா சேவ் பண்ணலாம். அந்த மாதிரி பண்ணிவிட்டு என்ன சொல்கிறாரு, அந்த மாதிரி பண்ணாமல் இருக்கவங்களுக்கு என்ன சொல்கிறாங்கன்னா, லேசினஸ் லீட்ஸ் டு பாவர்ட்டி, டிஸ்கிரேஸ்ஃபுல் ஒன் ஸ்லீப்ஸ் த்ரூ த ஹார்வெஸ்ட். அதாவது நீங்கள் வந்து டிஸ்கிரேஸ்ஃபுல்லாக இல்லை லேசியாக இருந்தால் தான் நீங்கள் என்ன பண்ணுவீங்க, அது எதுவும் பண்ண மாட்டீங்கன்னு இங்கே சாலமன் வார்ன் பண்ணுறாரு. ஸோ மெயின் டேக்அவே இதில் என்னென்னா, ஆண்டவர் வந்து diligence and those who are depending on him for their needs, God will honor them, and that laziness and greed will leave you empty and in a path of suffering. அதாவது செழிப்பான காலத்தில் வந்து இருக்கிறத பயன்படுத்திக்கிட்டு மிச்சத்தை பத்திரமா நம்ம வந்து கன்வெர்ட் பண்ணோம். இல்லாத டைமில் வந்து நம்ம அதுக்கடுத்து அப்போ இந்த மாதிரி செழிப்பான காலத்தில் இருந்ததை வந்து யூஸ் பண்ணலாம். That is what I want us to take away from this. Thank you.